क्वेश्चन ऑफ द डे ல மீட் பண்றோம். ஓகே, क्वेश्चन ऑफ द डे ல இன்னைக்கு என்ன மேம் சொல்லி கொடுக்க போறீங்க அப்படினு கேட்டிங்கனா உங்களுக்காக நான் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரிஸ் அண்ட் parallel கொண்டு வந்திருக்கேன். ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணும் இல்லையா? அப்ப மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி சேனல்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம கான்செப்ட்ஸ் குள்ள போக ஆரம்பிக்கலாமா? ஓகே, இந்த क्वेश्चन பாருங்க. explain in detail the resistance in series and parallel. இத ஒரு clear difference பண்ணி நம்ம பார்த்தறலாமா? சோ ஃபர்ஸ்ட் நான் யாரை எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் இன் சீரிஸ் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ ரெசிஸ்டன்ஸ் இன் சீரிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம ரெசிஸ்டன்ஸை சீரிஸ்ல கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே மேம், எப்படி ரெசிஸ்டன்ஸ் சீரிஸ் நான் ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னு நீங்க ஒரு क्वेश्चन கேட்டீங்கன்னா ஒருத்தர் பிரேக் ஆனாலும் அதை தாண்டி உங்களுக்கு கரண்ட் சப்ளை நடக்க கூடாது. இததான் நான் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரிஸ் சொல்லுவேன். அப்போ இந்த இடத்துல பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை தாண்டி எனக்கு கரண்ட் சப்ளை போகுமா? கண்டிப்பா போகாது இல்லையா? சோ இதுதான் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரிஸ். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ்க்கு நம்ம நேம் கொடுத்துடலாம். சோ திஸ் இஸ் R1, திஸ் இஸ் R2, this is the R3. இப்போ இந்த இடத்துல பேட்டரி கனெக்ட் பண்ணிருக்கோம். அதோட பொட்டன்ஷியல் V. இங்க எனக்குள்ள கரண்ட் பாஸ் ஆகுது. நல்லா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரான்ச் இருந்தாதான் கரண்ட்டும் பிரான்ச்சா டிவைட் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ட்ரீ மாதிரி பிரான்ச் இருந்தாதான் கரண்ட்டும் உங்களுக்கு பிரான்ச்சா டிவைட் ஆகும், இல்லைன்னா கரண்ட்டும் பிரான்ச்சா டிவைட் ஆகாது. அப்போ இங்க பிரான்ச் இருக்கா? இல்லையே. எப்படி டிராவல் ஆகுது? இப்படி டிராவல் ஆயிட்டு இப்படி வந்துருது இல்லையா? சோ கரண்ட் கான்ஸ்டன்ட். அப்ப சீரீஸ பொறுத்த வரைக்கும் யாரு கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கரண்ட் கான்ஸ்டன்ட். அப்போ ஓம்ஸ் லா படி 3 வேரியபிள் இருக்கிற இடத்துல ஒருத்தர் கான்ஸ்டன்டா இருக்காங்கன்னா பேலன்ஸ் 2 பேரும் என்னவா இருந்திருப்பாங்க? கண்டிப்பா வேரியபிளா இருந்திருப்பாங்க. அப்ப ரெசிஸ்டன்ஸும் மாறும், பொட்டன்ஷியலும் மாறும். R1 ஓட பொட்டன்ஷியல் வேல்யூ V1, R2 ஓட பொட்டன்ஷியல் வேல்யூ V2, R3 ஓட பொட்டன்ஷியல் வேல்யூ V3. இப்போ நான் என்ன பண்றேன்னு பாருங்க, இங்க அப்படியே கண்டினியூஸா எடுக்கலாம். ஓம்ஸ் லாவை அப்ளை பண்றேன். V1 is equal to IR1, V2 is equal to IR2, அதுக்கப்புறமா V3 is equal to IR3. சோ எனக்கு இத வந்து நான் லாவா அலைன் பண்ணணும். சோ V எல்லாத்தையும் potentials are connected in series. V1 plus V2 plus V3. அவங்களோட ரெஸ்பெக்டிவ் ஈக்குவேஷன்ஸ் எழுதலாமா? எழுதணும்னா V1 க்கு பதிலா IR1 plus V2 க்கு பதிலா IR2 plus V3 க்கு பதிலா IR3. Vs க்கு என்ன பண்ணலாம்? கரண்ட் தான் சேஞ்ச் ஆகாதே. IRs is equal to IR1 plus IR2 plus IR3. எல்லாத்துலயும் காமனா இருக்கிறது யாரு? I. அப்ப வெளியில எடுத்து என்ன பண்ணிரலாம்? சிம்பிளா கேன்சல் பண்ணிரலாமா? அப்ப கேன்சல் பண்ணோம்னா Rs is equal to R1 plus R2 plus R3 னு உங்களுடைய ஃபைனல் ஈக்குவேஷன் கிடைக்கும். சோ இந்த ஈக்குவேஷன்ல பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் இன் சீரிஸ்ல ஃபைனலா எல்லா ரெசிஸ்டன்ஸையும் நீங்க ஆட் பண்ற மாதிரி வர்றனால இதோட ஃபைனல் வேல்யூ எப்பவுமே அதிகமா தான் இருக்கும். இண்டிவிஜுவல் வேல்யூவை விட எப்பவுமே இதோட ஃபைனல் வேல்யூ அதிகமா இருக்கும். மறந்துடாதீங்க பசங்களா. செகண்ட் நம்ம parallel கனெக்ஷனுக்கு போலாம். parallel கனெக்ஷனுங்கிறது ஒருத்தர் ஒர்க் ஆகலைனாலும் மத்த எல்லாரும் ஒர்க் ஆவாங்க. நம்ம வீட்ல ஒரு ஸ்விட்ச் போர்டு ஒர்க் ஆகலைனாலும் மத்த ஸ்விட்ச் போர்ட்ஸ் ஒர்க் ஆகுது இல்லையா? அது parallel கனெக்ஷன். இதே வெளியிலேயே எனக்கு ஃபியூஸ் போயிடுச்சுன்னா, என்னோட மீட்டர் பாக்ஸ்லயே ஃபியூஸ் போயிடுச்சுன்னா எனக்கு என்ன நடக்கும்னு சொல்லி யோசிங்க. மொத்தமா வீட்டுக்கு கரண்ட் சப்ளை நடக்காது. அப்போ மீட்டர் பாக்ஸ்ல இருந்து வீட்டுக்குள்ள வர்றது சீரிஸ் கனெக்ஷன், நம்மளுடைய ஒவ்வொரு ஸ்விட்ச் போர்டுக்கும் இடையில இருக்கிற கனெக்ஷன் parallel கனெக்ஷன். சோ இங்க ரெசிஸ்டன்ஸ்க்கு நேம் கொடுத்துடலாம். R1, R2, R3. இவங்களோட பொட்டன்ஷியல் V. பிரான்ச்சஸ் டிவைட் ஆச்சுன்னா கரண்ட்டும் டிவைட் ஆகும். இதோட கரண்ட் வேல்யூ I1, இதோட கரண்ட் வேல்யூ I2, இதோட கரண்ட் வேல்யூ I3. அப்ப இங்க யாரு கான்ஸ்டன்ட்? பொட்டன்ஷியல் இஸ் a கான்ஸ்டன்ட். ஓகே, ஈக்குவேஷன் எழுதிரலாமா? ஓம்ஸ் லாவை ரீவொர்க் பண்ணி தான் ஈக்குவேஷன்ஸ் எழுதணும். இப்போ நான் கரண்ட் எழுதுறேன். the total current is equal to I1 plus I2 plus I3. அப்ப ஓம்ஸ் லாவை நீங்க ரீவொர்க் பண்ணீங்கன்னா V is equal to IR. அப்ப I is equal to என்ன கிடைக்கும்? You will get V by R. So apply பண்ணலாம். potential constant, resistance நான் parallel கனெக்ட் பண்ணிருக்கேன். potential constant I1 ஓட resistance R1, potential constant I2 ஓட resistance R2.
potential constant, I3 ஓட resistance R3. So potential V is constant. LHS லயும் RHS லயும் cancel ஆயிரும். அப்போ 1 by Rp is equal to 1 by R1 எழுதிக்கலாமா? plus என்ன பண்ணணும் நீங்க? 1 by R2 plus 1 by R3 அவ்வளவுதான் எழுதியாச்சு. அப்ப இங்க RP எல்லாமே ரெசிப்ரோக்கலா வர்றனால RP யோட வேல்யூ எப்பவுமே இண்டிவிஜுவலை விட கம்மியா தான் இருக்கும். சோ இந்த இடத்துல நமக்கு क्वेश्चंस எப்படி கேட்பாங்கன்னா சீரிஸ் தனியா parallel தனியா கேட்க மாட்டாங்க, மிக்ஸ்ட் அப் காம்பினேஷன்ஸ்ல தான் கேட்பாங்க. அதுக்கான क्वेश्चंसையும் உங்களுக்கு நான் அப்கமிங் கிளாसेसல எடுத்துட்டு வர போறேன். ரெடியா இருங்க பசங்களா. சோ ஐ ஹோப் உங்களுக்கு நம்மளோட இன்னைக்கு क्वेश्चन ஆஃப் த டேல சீரிஸ் அண்ட் parallel கனெக்ஷன்ல யாரு கான்ஸ்டன்ட், யாருக்கு வேல்யூ ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும், யாருக்கு ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கும்னு கிளியரா புரிஞ்சிருந்திருக்கும். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन ஆஃப் த டேல நாம மீட் பண்ணலாம். Thank you so much for the wonderful session.